அந்த பிரெக்னன்சி ஜேர்னில இருந்தது டோட்டல் ஹார்மோனுமே அப்படியே டவுன் ஷிஃப்ட் போயிருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஹார்மோன் ரிகவரி ஆகிறதுக்கே 6 வாரம் பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து நீங்கள் ஆன்டினேட்டலாக மதராக இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியலனாலும் ஒரு 70% ஆகுது மதருக்கு அட்டென்ஷன் கொடுங்க. இல்லைனா அது அவங்களோட மூட் டிஸ்டர்பன்ஸ், சிம்பிள் மூட் ஸ்விங்ஸ், எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறதுலேருந்து தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல குவாய்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொன்னால் சைக்கோசிஸ்ன்னு கூட ஒரு டெர்மினாலஜி இருக்குது. அதெல்லாம் ஏன் அவ்வளோ பெருசாக நம்ம போய்கிட்டு ஆறுதலாக 2 வார்த்தை, அன்பா 2 வார்த்தை, பக்கத்தில் உட்காந்து பேசி மடிந்தா இந்த குழந்தை எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ சிம்பிள் திங்ஸ் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலும் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ பாடியில் எந்த ஹார்மோன் வந்து மூட் ஸ்விங் ஏற்படுத்திட்டே இருக்கு மேம் அந்த டைம்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தர எது மூட் ஸ்விங் ஏற்படுத்துது நம்ம ஏன் நெகட்டிவாக பேசணும்? இல்லைனா ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுங்க. ஹாப்பி ஹார்மோன் செக்ரெட் பண்றது என்ன பண்றது? செரோட்டோனின் தான். வேற என்ன? நம்ம செரோட்டோனின் தான். நம்ம ஃபுட்டில் இருக்கிறத தாண்டி இப்படி நான் உங்களை டச் பண்ணும்போது இருக்கிற ஒரு இப்போ சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த டச்சு இட் வில் காஸ் நமக்கு வைப்ஸ் கொடுக்கும். இப்போ தான் வைப்ஸுங்கிறோம். நாங்கள் வந்து இது வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். தே ஆல் அந்த பேபியோட எனர்ஜி எனக்கு வருது. ப்ளசன்ட் ஃபீலிங்.